வணக்கம். ரொம்பவே கூர்மையா சிந்திக்கிறவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல ஒரே ஒரு பழக்கம்தான் பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க, அந்த சக்தி வாய்ந்த ரகசியத்தை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப உறுதியா நம்புவோம். ஆனா ஏன் இப்படி நம்புறீங்கன்னு யாராவது கேட்டா பதில் சொல்ல தெரியாம கொஞ்சம் தடுமாறுவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு முக்கிய காரணம், நம்ம மூளை பெரும்பாலும் ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல தான் இயங்குது. அதாவது நமக்கே தெரியாம நமக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன சில எண்ணங்களோட அடிப்படையில தான் நாம செயல்படுறோம். உண்மை என்னன்னா, நம்மளோட பெரும்பாலான சிந்தனைகள் ஆழமா யோசிச்சு வரதில்ல. அது வெறும் எதிர்வினைகளா தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நாம நம்ம மனசோட டிரைவரா இல்லாம ஒரு பயணியா தான் இருந்துட்டு இருக்கோம். இது நம்ம வளர்ச்சிக்கும் புரிதலுக்கும் ஒரு பெரிய தடையா இருக்கு. சரி, இப்ப அசல் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆட்டோ பைலட் மோட ஆஃப் பண்ணிட்டு நம்ம சிந்தனையோட கண்ட்ரோலை முழுசா நம்ம கைக்குள்ள கொண்டு வர ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? அந்த சக்தி வாய்ந்த விஷயத்துக்கு பேரு தான் மெட்டாகாக்னிஷன். இது உங்க மூளைக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பவர் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க சொந்த சிந்தனைகளை பத்தியே நீங்க சிந்திக்கிற ஒரு திறமை தான் இது. இந்த மெட்டாகாக்னிஷன் அப்படிங்கறத இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இது உங்க சிந்தனைய பத்தி நீங்களே சிந்திக்கிற ஒரு கலை. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க மனச ஒரு பெரிய நிலப்பரப்பு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மெட்டாகாக்னிஷன்ங்கிறது அந்த நிலப்பரப்ப உயரத்திலிருந்து ஒரு பறவை பார்க்கற மாதிரி. அப்போ எங்க வழி இருக்கு, எங்க தடை இருக்குன்னு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். இது ஏதோ ஒரு மென்டல் ட்ரிக் மட்டும் இல்லைங்க. இதுதான் உண்மையான புத்திசாலித்தனத்தோட அடித்தளம். அந்த புத்திசாலித்தனம் பணிவிலிருந்து தான் தொடங்குது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். புத்திசாலித்தனங்கிறது உங்ககிட்ட எவ்வளவு தகவல் இருக்கிறத பொறுத்தது இல்ல. அதுக்கு பதிலா அந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அதை ஏன் நீங்க நம்புறீங்கன்னு கேள்வி கேட்கிற அந்த ஒரு சுய விழிப்புணர்வு தான் உண்மையான புத்திசாலித்தனம். இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்க. நிலையான சிந்தனை இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே தற்காப்புல இறங்கிடுவாங்க. ஆனா மெட்டாகாக்னிட்டிவ் சிந்தனை இருக்கிறவங்களோ, ஓ நான் ஏன் அப்படி நினைச்சேன் அப்படின்னு ஆர்வமா அதை ஆராய்வாங்க. அவங்க சவால்களையும் தவறுகளையும் கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் பாக்குறாங்க. சரி, இந்த திறமையால நமக்கு என்ன லாபம்? நீங்க உங்க சொந்த கருத்துக்களையே திரும்ப திரும்ப கேட்கிற எக்கோ சேம்பர்லேருந்து வெளியே வரலாம். உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கிற தப்பெண்ணங்களை நீங்களே கேள்வி கேட்கலாம். இதனால நீங்க இன்னும் சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க, ஒரு உண்மையான கத்துக்கிறவரா மாறுவீங்க. இது வரைக்கும் ஏன்னு பார்த்தோம், இப்ப எப்படின்னு பார்க்கலாம். இந்த திறனை நீங்க உடனே பயன்படுத்த ஆரம்பிக்க ஒரு ரொம்ப சிம்பிளான நடைமுறைக்கு ஏத்த ஒரு வழியை நான் சொல்றேன். இத நீங்களே செஞ்சு பார்க்கலாம். முதல்ல நீங்க ரொம்ப ஆழமா நம்புற ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கோங்க. அடுத்து, இந்த நம்பிக்கை எனக்கு எப்படி வந்துச்சு, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. கடைசியா, இதுக்கு நேர்மாறான ஒரு கருத்து உண்மையா இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதோட நோக்கம் உங்களை தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல, உங்க சிந்தனையோட ஆழத்தை நீங்களே புரிஞ்சிக்கிறது தான். பாத்தீங்களா? தெளிவான சிந்தனைக்கு முதல் படியே சுய பரிசோதனை தான். உண்மையான புரிதலுங்கிறது ஒரே தடவை யோசிக்கிறதுல வராது. திரும்ப திரும்ப சிந்திக்கும் போது தான் அது நமக்கு கிடைக்கும். அதனால நீங்க மெட்டாகாக்னிஷனை பயிற்சி செய்ய ஒரு சிறந்த வழி இந்த விளக்கத்தை திரும்ப ஒரு முறை பார்க்கறது தான். இந்த தடவை நீங்க கேட்ட தகவல்களை பத்தி உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் ஓடுதுன்னு கவனிங்க. இதுவே ஒரு சிறந்த முதல் படியா இருக்கும். இந்த விளக்கத்தோட முடிவு உங்க மெட்டாகாக்னிட்டிவ் பயணத்தோட தொடக்கமா இருக்கட்டும். இந்த மனப்பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி உங்க சிந்தனைக்கு இன்னும் வேலை கொடுக்கிற உள்ளடக்கத்தை தொடர்ந்து பெற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களையும் சிந்திக்க தூண்டுங்க. இறுதியா உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப காலமா நம்பிட்டு வந்த எந்த ஒரு நம்பிக்கைய இப்ப கேள்வி கேட்க தயாரா இருக்கீங்க? உங்க பதில்களை பத்தி நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.